ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு பத்துக்குள்ளே நம்பர் ஒன்னு சொல்லு. இன்னைக்கு பத்துக்குள்ளே நம்பர் ஒன்னு சொல்லுல நம்ம பார்க்க போறது ப்ரிவியூ ஆஃப் த மேட்ச் CSK வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் PBKS. PBKS ஓட ஃபார்மர் கேப்டன் மற்றும் PBKS ஓட அனலிஸ்ட் இன்னைக்கு ஷோல இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா சில பழைய மேட்சை பத்தி டச் அப் பண்ணிடலாம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்தது. பிராபோன் ஸ்டேடியம்ல நடந்த ப்ரீவியஸ் மேட்சஸ் CSK வர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். இன்ஃபேக்ட் கடைசியில் அந்த ஓனர் இன்ஃபேக்ட் கௌதம் கம்பீர் தோனி எல்லாம் வந்து கூட மேட்சுக்கு அப்புறம் ஒன்னா பேசி அதெல்லாம் ஒரு போட்டோவா வந்தது. அவர் ஓனர் கூட கடைசியில சஞ்சீவ் கோயங்கா இப்படி கையை வச்சுன்னு அப்படியே ப்ரே பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் கூட நல்லா இருந்தது பாக்குறது. ஃபுல் மேட்ச் பார்த்தேன். நம்ம ப்ரிவியூ பண்றோம்ல, கண்டிப்பா மேட்சை பார்க்கணும். எனிவே பாயிண்ட்ஸ் டேபிள்ல நல்ல துவக்கம் இல்ல CSKக்கு. பட் சொல்ற மாதிரி நம்ம சிம்பு சொல்ற மாதிரி ரேஸ்ல முதல்ல அதேதான் அந்த டைலாக் தான். அதை நம்ம சொல்ல வேணாம், நம்ம ஆடியன்ஸ்க்கே தெரிஞ்சிருக்கும். இன்ஃபேக்ட் நம்ம ஆடியன்ஸ் நிறைய பேர் கோவமா வந்து நம்ம யூடியூப்ல கீழே காமெண்ட் செக்ஷன்ல போட்டுருந்தாங்க. அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் எல்லாம் கூட யூஸ் பண்றாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். இது ஒரு கேம் ஆஃப் கிரிக்கெட், இட்ஸ் கேம் ஆஃப் என்டர்டைன்மெண்ட். சம்டைம்ஸ் அது வந்து என்ன சொல்றது, மார்ஜின்ஸ், கேம் ஆஃப் மார்ஜின்ஸ். இங்கேயும் அங்கேயும் போகலாம். நம்ம யார்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? சவுத் ஆப்பிரிக்கால இருந்து நம்மளை மதிச்சு வந்திருக்காரு PDogg. ஐ மைட் பி ராங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஐ மைட் பி ரைட் அப்படின்னு தெரிவிச்சிட்டீங்க அன்னைக்கு. இன்ஃபேக்ட் பிரவீன் கூட ரைட்டா வந்திருக்காரு. அதுக்கு போயிடலாம். என்ன நினைக்கிறீங்க ப்ரீவியஸ் மேட்ச பத்தி PDogg? பிரவீன் சார் 180 அடிச்சா ஜெயிச்சிருன்னாரு. நான் கொஞ்சம் ஆட்டோ ஆக்காரம் மீட்டர் மேல 10 ரூபாய் போடுற மாதிரி ஒரு 190 அடிச்சா அந்த போலிங்க்கு சான்ஸ் சொல்ல முடியும். 210 அடிச்சா சேஸ் பண்ண முடியாதுன்னு இண்டெக்ஸுக்கு கிரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை பண்ற ஒரே ஆளு பிராவோ மட்டும்தான். அன்பார்ச்சுனேட்லி அவர் மட்டும்தான் இன்னைக்கு நல்லா போட்டாரு. லுக், இப்ப சொல்றது ஈஸி, டியூ வேற பெருசா வந்துருச்சு, அதனால வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியல. அதாவது சும்மா இருந்திருக்கு. இது எப்படின்னா ரோட்ல போற எலக்ட்ரிக் ஒயர் எடுத்து பாக்கெட்டுக்குள்ள போட்ட மாதிரி ஆச்சு பிரவீன் சார். அவரை கண்ட்ரோல்ல பண்ணாதீங்க. தேவையில்லாம சும்மா இருக்க பதோனி ஆக்குனாரு. அவரு 19 வயசு பையன் என்ன பண்ணிட்டாரு, வளர்த்த கடை முட்டை வந்தா பச்சை செடி முள்ளானா போன ஜென்ம பாவமடி நம்மாலு அப்படின்னு குமுறிட்டாரு. நடராஜன் சார் மாதிரி உட்காந்து ஒரு சீன் படித்தாரு. இதுக்கு மேல நம்ம என்ன சொல்றது இருக்கு? அதனால ரோட்ல போற எலக்ட்ரிக் ஒயர் எடுத்து சட்ட பாக்கெட்டுக்குள்ள இந்த தடவை பிரிவியூல விட்டுக்காதீங்க. அதுதான் என்னோட மெசேஜ். இல்ல, ரோட்ல போற எலக்ட்ரிக் ஒயர் எடுத்து சட்ட பாக்கெட்ல விட்டுக்காதீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு வார்னிங்க கொடுத்திருக்காரு. இவர் யாராவது கண்ட்ரோல் பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்கறதுக்கா பிரவீன் கிட்ட போறேன். பிரவீன், அதான் அவரை கண்ட்ரோல் பண்ணுங்க பிரவீன் நீங்க. ஆனா அவர் என்னவோ நீங்க எல்லாம் தப்பா சொன்ன மாதிரி ராபின் தப்பா எலக்ட்ரிக் ஒயர் எடுத்து ஒரு பாக்கெட்ல விட்டுக்காதீங்க. எலக்ட்ரிக் ஸ்டார்ட் பண்ணாரு பேட்டிங். நீங்க கலக்கிட்டீங்களே. ராபின் உத்தப்பா தான் அது என்னவோ கூட சொன்னீங்களே, பேட்மேன் அண்ட் ராபின் மாதிரி எங்களோட மெயின் பேட்ஸ்மேன் ராபின் தான் அப்படின்னு சொல்லி நீங்களும் கலக்கிட்டீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க போன மேட்சை பத்தி? போன மேட்ச்ன்றதை விட ஜென்ரலாவே இந்த IPL பாத்தீங்கன்னா வீரம் விளைஞ்ச மண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனா இது வந்து ஈரம் விளைஞ்ச மண்ணா இருக்கு. அவ்வளவு டியூ, ஃபுல் அண்ட் ஃபுல் டியூவாவே இருக்கு. செகண்ட் பேட் பண்ற டீம் வந்து இந்த டியூவை தான் மலை மாதிரி நம்பி இருக்காங்க. சோ மவுண்டன் டியூ தான் ஆக்சுவலா ஸ்பான்சரா வந்திருக்கணும். இன்ஃபேக்ட் நீங்க வீரம் விளைஞ்ச மண்ணுன்னு சொன்னீங்க. இது யாரோட பூமி? சத்ரபதி சிவாஜி அவரோட பூமி. சரி, அப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குள்ள போயிடலாம். எப்படி நானும் வருவேன்ல பார்ட்டிக்கு. சரி, ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குள்ள போயிடலாம். காத்துவாக்குல 2 காதல். நான் பிழை. எப்பவுமே இவர் பிழைதான். ஐ மைட் பி ராங்னு அவரே கூட சொல்லுவாரு. அவர்கிட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். PDogg சொல்லுங்க, காத்துவாக்குல 2 காதல். எந்த 2 காதல் உங்களுக்கு இது வரைக்கும் IPL இந்த சீசனுக்கு மட்டும் சொல்லுங்க. காதல் என்ன இருந்தாலும் CSK தான். அவர் மஞ்சள் போட்டுட்டு இருக்காரு, அதனால ஒண்ணும் பண்ண முடியாது. சோ அந்த லாஸ்ட் கேம் பத்தியே இன்னும் வந்து டீடைல்டா போயிடலாம். சோ அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா இன்னொன்னு, அந்த லாஸ்ட் 2 ஓவர்ஸ் வரைக்கும் போயிருக்கு. ஐ மைட் பி ராங் ஹியர், இது முன்னாடியே சொல்லிடுறேன். 2 ஓவர் நீங்க அந்த சிச்சுவேஷன்ல ஒரு 5 ஓவர்ல 68 இருக்கு அப்படிங்கும் போது அந்த டைத்துல தான் நீங்க கேம்பிள் எடுத்திருக்கணும். அந்த டைத்துல பர்டிகுலர்லி யூ மட் ஹவ் given the ball to என்ன சொல்றது, சிவம் துபே. நான் இன்னொன்னு சொல்றேன், குவிண்டன் டி காக் அகெயின்ஸ்ட் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் இன் பவர் பிளே. அவரோட ரெக்கார்டை கொஞ்சம் எடுத்து பாருங்க. லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் when Moeen Ali bowled to Quinton de Kock when these two teams met, செம்மையா ஆடிட்டு இருந்தாரு. 6வது பால் அப்படியே கார்டர் பால் புடிச்சு போட்டாரு. சோ இப்ப ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் என்னன்னா, உங்களுக்கு வந்து மெயின் ஸ்ட்ரைக் போலர் அபார்ட் ஃப்ரம் பிராவோ யாரு? ரவீந்திர ஜடேஜா. சோ நீங்க உங்களோட கேப்டனையே நீங்க வந்துட்டு சரியா யூட்டிலைஸ் பண்ணல. அதுக்கப்புறம் மோயின் அலியை ரொம்ப ரேட்டா கொண்டு வந்தாங்க. இன்னொன்னு யோசிச்சுக்கோங்க, you might be wrong இல்ல, you are wrong.
நீங்க கேப்டனையே சரியா யூட்டிலைஸ் பண்ணலன்னா எப்படி? கேப்டன் அவரே தான் யூட்டிலைஸ் பண்ணி கேப்டனும் சரியா யூட்டிலைஸ் பண்ணல. என்னையா கொஞ்சம் கூட இதுவே இல்ல. சரி, ஓகே, கண்டினியூ. இது நான் தமிழ் இதுல சொல்லணும்னா, இப்ப நான் சொன்னது கேப்டனை சரியா யூஸ் பண்ணலன்றது புரிஞ்சவன் பிஸ்தா, மத்தவனை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஓகே, சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இப்ப ரவி பிஷ்ணா 4 ஓவர்ல 24 ரன் போட்டிருக்காரு அப்படிங்கும் போது the most important thing could have been, okay, first 2 ஓவர் பாத்தீங்க, விக்கெட் எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு 210 இருந்தாலும் சரி 230 இருந்தாலும் சரி விக்கெட் விழல, நம்பர் 7 குருணால் பாண்டியா வராருன்னா குமரிடுவாங்கன்னு அர்த்தம். ஸோ யூ ஹேவ் டு கோ ஃபார் விக்கெட்ஸ். ஃபர்ஸ்ட் 2 ஓவர் நான் ஃபர்ஸ்ட் ஓவரே தூக்கி கொடுத்துருப்பேன் மொயின் அலிக்கு. ஃபர்ஸ்ட் ஓவரை குவிண்டன் டிகாக் நீங்க எடுத்திருந்தீங்கன்னா டெஃபினெட்லி ஸ்டோரி வுட் ஹவ் பீன் டிஃபரண்ட். அங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர் பண்ணிட்டாங்களோ, சரி சேஃபா ப்ளே பண்ணிடுறேன். ஐ மைட் பி ராங் ஹியர். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். ஸோ ப்ராபப்லி அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் டைம் அவங்க ஸ்பின்னர்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா யூஸ் பண்ணுவாங்க அகைன்ஸ்ட் கிங்ஸ் 11 பஞ்சாப் அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து. ஐ மைட் பி ராங் ஹியர். ராங் தான். ஏன்னா அது கிங்ஸ் 11 பஞ்சாப் இல்ல, PBKS பஞ்சாப் கிங்ஸ்னு பேரை மாத்திட்டாங்க. சரி, ஒரு காதல் சொல்லிட்டு இன்னொரு காதல் இருக்கா? ஸ்பின்னர்ஸ் நல்லா யூஸ் பண்ணா இன்னொரு காதல் என்ன? இன்னொரு காதல் இல்லன்னா இல்லையா? நிறைய பேர் they might beg to differ. இந்த ராய்டு வரதுக்கு பதிலா ரவீந்திர ஜடேஜா வந்திருக்கணும் அந்த சிச்சுவேஷன்ல. ஏன்னா அந்த மொமெண்டம் உங்களுக்கு, ஐம் நாட் பிளேமிங் ராய்டு ஹியர். 20 பால்ல 27 ரன் அடிச்சாரு. தட்ஸ் நாட் அ பேட் ஸ்கோர். பட் கன்சிடரிங் தட் சிச்சுவேஷன் வேர் யூ நோ that even defending 200 will be difficult due to and the inexperienced bowling attack you got, அந்த சிச்சுவேஷன்ல ஜடேஜா வந்திருந்தாருன்னா ப்ராபப்லி இன்னொரு 10-15 ரன் கூட போயிருந்திருக்கலாம். ஸ்டோரி மைட் ஹவ் பீன் டிஃபரண்ட். பட் மேபி இட்ஸ் டூ early. 2 மேட்ச் தான் இருக்கு, 12 மேட்ச் இருக்கு. they will get things right. சரி, as usual சிம்பு டயலாக் இந்த இடத்துல சொல்லாம புரிஞ்சவன் பிஸ்தா அப்படின்னு அவர் சொன்னாரு. உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா பிரவீன்? நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டே அப்படிதான் போயிருக்கு. 6 ஆடினாலும் செகண்ட் பேட் பண்ணுறவங்க தான் ஜெயிக்கிறாங்க. ஆனால் 6 ஆடினா தான் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுறவங்க ஜெயிக்கிறாங்க. ஸோ அதனால இந்த வாழ்க்கை. சரி, கண்டினியூ. ஸோ அதனால டாஸ் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்கு. ஸோ டாஸ் ஜெயிச்ச உடனே கப்பை தூக்கி கொடுத்துடலான்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அது ட்ரெண்ட் எப்போ மாறப்போகுதுன்றது எனக்கு இன்னும் தெரியல. அப்புறம் சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேட்டிங்ல சிவம் டூ பேயா இருக்காரு, பவுலிங்ல சிவம் நாட் ஏபிள் டு டூ பேயா இருக்காரு. ஸோ அதனால இம்பார்ட்டன்ட் ஓவர்ல அவர்கிட்ட கொடுக்காம கொஞ்சம் முன்னாடியே அவர்கிட்ட கொடுத்து கொஞ்சம் ஃபார்முக்கு கொண்டு 19th ஓவர் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்கிட்ட கொடுக்கலான்றது தான் என்னோட. 19வது ஓவர் யாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் போடுறது அவ்வளவு ஈஸி இல்ல, பாவம் அவர் இது பண்ண. இன்ஃபேக்ட் ஒரு ட்ரெண்ட் இருந்திருக்கு பிரவீன் பிரசன்னா, டியூவே வேற இடத்துல வேற மாதிரி வந்திருக்கு. அந்த இந்த பாட்டுல ஆடுவாங்க தெரியுமா, துளி துளி துளியாய் வந்தாலே, 2 பேர் ஆடுவாங்களே. யார் 2 பேரு சொல்லுங்க பிரவீன்? அவருக்கு கண்டிப்பா தெரியாது. ஐயோ, இது கார்த்தியோட ஆடுறது தமனா. 2 பேரும் வேற இடத்துல ஆடுவாங்க, பாத்திருக்கீங்களா? ஒரே மலை தான், ஒரே இடத்துல இருந்து அப்படியே தண்ணி கொட்டும். ஆனா வேற இடத்துல ஆட வச்சு சூப்பரா விளையாடி இருப்பாங்க. அந்த மாதிரி ஆடுற இடம் ஒரே ஏரியாவா இருந்தாலும் வெவ்வேறு இடத்துக்கு வெவ்வேறு குணாதிசயம் இருந்திருக்கு. பிராபோன் ஸ்டேடியம்ல அப்படியே தண்ணி ஊத்தி தெளிச்ச மாதிரி இருக்கு. வான்கடையில கொஞ்சம் தெளிக்கிறாங்க, பூனேல கொஞ்சம் தெளிக்கிறாங்க, அதுக்கப்புறம் டியூவே பாட்டில நிறைய தெளிக்கிறாங்க. சோ இது எவ்வளவு டியூ வருது எங்க ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கு. பிரசன்னா, எல்லாம் ஒரே ஊர் தானே, எல்லாமே மகாராஷ்டிரா தானே, ஏன் வேற இடத்துல வேற மாதிரி டியூ வருது? நிஜமாவே எனக்கு இது ஆன்சரே இல்லை. ஏன்னா வான்கடையில தான் கொஞ்சம் டியூ அந்த ஏப்ரல் 5க்கு அப்புறம் இன்னும் பயங்கரமா வரும். பாத்தீங்கன்னா நம்ம புனேல ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணோம். செகண்ட் இயர் உங்களுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு 2016ல. அப்பயே பாத்தீங்கன்னா ஏர்லியர் பார்ட்ல இவ்வளவு டியூ வரல. எப்படி இவ்வளவு டியூ வருது? இல்ல ஏன்னா ராத்திரி வாளி எடுத்து ஊத்திடுறாங்களா? எனக்கு அதுவும் புரியல எனக்கு. இல்ல, நிஜமாவே வாளி எடுத்து ஊத்துற மாதிரி தான் இருக்கா. நீங்க பிராபோன் ஸ்டேடியம்ல அவேஷ் கான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டைவ் அடிச்சாரு. டைவ் அடிக்கும் போது தண்ணி அவர் மூஞ்சியை கவர் பண்ணுது. இந்த மழை எல்லாம் நம்ம விளையாடுறோம், தண்ணி மூஞ்சியை கவர் பண்ணுது. க்ளோஸ் அப் கேமரால, HD கேமரால வேற காமிச்சாங்க. பயமா இருந்து ஒரு ஸ்பின்னர் அதை பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இருந்து. சரி, எனிவே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிவு கொண்டு வந்துட்டோம். போன கேமை பத்தி பேசியாச்சு, அடுத்த கேமை பத்தி பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு. PBKS சந்திக்கிறாங்க CSK. ஃபர்ஸ்ட் டைம் அந்த பாயிண்ட்ஸ் டேபிள் கண்டிப்பா அவங்க வருவாங்க அப்படிங்கறத ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்திருப்பாங்க. சோ அடுத்த ரவுண்ட் கேப்டனுக்கு என்ன சஜஷன்? கேப்டனுக்கு என்ன சஜஷன்? கேப்டன் பிரபாகரன். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம கேப்டன் பிரபாகரன் மாதிரியே இருக்கிற பிரவீன் கிட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம். பிரவீன் சொல்லுங்க, கேப்டனுக்கு என்ன அட்வைஸ்? கேப்டனுக்கு என்ன சொல்ல போறீங்க? என்ன ஸ்ட்ராட்டஜி? ஒரு மேஜர் ஸ்ட்ராட்டஜி பண்ணணும். முகேஷ் சௌத்ரி ரொம்ப தாராளமா ரிச்சா போட்டு கொடுத்துருக்காரு. முகேஷ் சௌத்ரியால முகேஷ் அம்பானியான்னு டவுட் வர அளவுக்கு. ஸோ அதனால அவருக்கு பதில் ஹர்ஷ்வர்தனை ரீப்ளேஸ் பண்ணி அவர் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலான்றது ஒரு சின்ன சஜஷன்.
பிளஸ் டாஸ் ஜெயிக்கணும், அப்புறம் தோனி சொல்றது கேட்கணும், இதெல்லாம் ஸ்டாண்டர்டா சொல்லிட்டு இருக்கிறதா. 19th ஓவர் ரொம்ப முக்கியமான ஓவர். அது வந்து புதுசா யாருக்கும் கொடுக்க வேணாம், ஃபர்ஸ்ட் டைம் போறவங்களுக்கு கொடுக்க வேணாம், பட் ஏற்கனவே போட்டிருக்கவங்களுக்கு கொடுக்கலாம். ப்ரிஃபரபிளி பிராவோ அந்த மாதிரி யாருக்காவது 19th ஓவர் வச்சிருக்கணும்ன்றது தான் என்னோட பாயிண்ட். ஹங்கர் கேக்கரை விளையாட வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஹங்கிரியா கேட்டிருக்காரு பிரவீன். பிரசன்னா கிட்ட பிரசன்னா ஹங்கர் கேக்கர் விளையாடுவாராப்பா. இன்ஃபேக்ட் ஒரு மாதிரி நிறைய வித்தியாசமான விஷயங்கள் நடந்தது இந்த மேட்ச்ல. சிஎஸ்கேயோட பார்வையில இருந்து பார்க்கும்போது யூஸ்வலா வந்து அப்படிலாம் பண்ணவே மாட்டாங்க. பட் டக்குன்னு டெவான் கான்வே இந்த மேட்ச் ஆடல. ருத்துராஜ் கைக்வாடோட ராபின் உத்தப்ப ஓபன் பண்ணாரு. ஆடம் மில்னே ஆப்வியஸ்லி ரொம்ப இன்ஜுரி ப்ரோன் பீடாக், நமக்கு தெரிஞ்சதுதான் அது. ஸோ அவர் சைட் ஸ்டைன்ல மிஸ் அவுட் பண்ணிட்டாரு. இல்ல எவ்வளவு பெரிய லாஸா இருக்கும் பீடாக் உங்களுக்கு இந்த காம்பினேஷன் சேஞ்ச் பண்றது? எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ தோனியோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா, பீட் இந்தியன் டீம், பீட் ஐபிஎல், அது என்னன்னா கடைசி வரைக்கும் நான் முன்னாடி சொன்ன உங்க ப்ரீவியஸ் ஷோ, அது கவர்மெண்ட் ஜாப் வரைக்கும் யாரையும் மாற்றவே மாட்டாரு. ஸோ இது எப்படி இருக்கும்னா, அந்த காலத்து ஏசியன் பெயிண்ட்ஸ்ல இது இப்போ வர்ற மாதிரி, கலக்கரேல் சந்துரு புது கேப்டன், புது ஓப்பனிங் பேட்ஸ்மேன், புது ஃபாஸ்ட் போலர். ரெண்டாவது மேட்ச் பார்த்தா கலக்கரேல் சந்துரு புது கேப்டன், புது புது சமாதம் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி பாக்குறேன். ஏன் இந்த மாதிரி பண்றாங்கன்னு தெரியல. ஒருவேளை பிரவீன் சார் சொல்ற மாதிரி ஏதாவது சேஞ்ச் பண்ணாலும், நான் இப்ப வந்து பஞ்சாப் கிங்ஸுக்கு சப்போர்ட் பண்றதுனால செல்ஃப் எடுக்காது சங்கரா. அவரு புது புது அப்படின்னு சொல்லி நின்னாரு இல்ல, நான் அவர் சவுத் ஆப்பிரிக்கால வந்தனால இன்டர்நெட் தடங்கிடுச்சுன்னு நினைச்சேன். அப்புறமா தான் புரிஞ்சுது புது புது, அதாவது தேடுறான் அடுத்து புதுசா என்ன ஒண்ணுமே இல்ல, ஒண்ணும் இல்ல. அப்படி ஹியூமரஸா இறங்கி இருக்காரா இன்னைக்கு கலகிட்ட சந்துரு. சரி ஓகே, அடுத்த ரவுண்டுக்கு போயிடலாம். பீஸ்ட் மோட தட்டி விட வேண்டிய நேரம். பீஸ்ட் மோட்ல பிரவீன் எப்படி பீஸ்ட் மோட இறங்கிடுறாரு. இப்ப எங்க சஜஷன் வேணாமா? எங்க கேப்டனுக்கு என்ன பார்ஷியாலிட்டி பாக்குறீங்க? நான் கொடுக்க வேணாமா சஜஷன்? ஏன்பா நீ தானே சொன்ன கலக்கிற சந்துரு புது புதுன்னு. சரி ஓகே, இல்ல போல எதுவும் சொல்றதுக்குன்னு விட்டுட்டேன். புது ஸ்ட்ராட்டஜி எதுவும் இல்ல. இப்ப கிங்ஸ் 11 என்ன பண்ணனா, ரொம்ப சிம்பிள். அன்பார்ச்சுனேட், அந்த யங்ஸ்டர் ராஜ் பாவாவை எடுத்துட்டு சந்தீப் சர்மா உள்ள வரணும். அதே மாதிரி லிவிங்ஸ்டனை தூக்கிட்டு ஜானி பேர்ஸ்டோ கொண்டு வரணும். ஏன்னா அதே மாதிரி முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், இந்த டாப் 3 அவங்களுக்கு வந்துட்டு, இந்த டாப் 2 பர்டிகுலர்லி இந்த ப்ரீவியஸ் பிளேயிங் 11 பானுகா ராஜபக்சா ரன் அடிக்கிறாரு, தட்ஸ் ஓகே. இந்த மயங்கோ ஷிக்கர் தவானு சீக்கிரம் அவுட் ஆனா எல்லாருமே வந்து கைண்ட் ஆஃப் ஒன் டைமென்ஷனல் பிளேயர் வாட் தே ஆர் ஹேவிங் அப்படிங்கும்போது there is a great chance of them crumbling actually. அதனால வந்து ஸ்டெபிலிட்டி அவங்களுக்கு வேணும்னா they need to get Johnny Bairstow at number 3. அப்பதான் you can set it up for people like Wadin Smith, Shahrukh Khan and so and so. ஸோ சந்தீப் சர்மா இன்னொன்னு பாத்தீங்கன்னா, சிஎஸ்கேவோட ஹிஸ்டரியே பாத்தீங்கன்னா பவர் பிளேல இந்த ஸ்விங் போலர்ஸோட ஸ்ட்ரைக் ரேட்டும் எக்கானமியும் ரொம்ப வந்து பெட்டரா இருக்கு. யாரெல்லாம் the capacity to swing the new ball early on, particularly இந்த வென்யூஸ்ல பயங்கர ஹெல்ப் ஆகுதுங்கும் போது they have to bring சந்தீப் சர்மா as an attacking bowler அப்படிங்கும்போது இந்த ரெண்டு சேஞ்சஸ் அவங்க பண்ணியே ஆகணும். பிரவீன் உண்மையா சொல்லுங்க, நான் அப்படியே ஸ்டக் ஆயிட்டேன்னு நினைச்சீங்க நீங்க? அதேதான் நினைச்சேன். ஸ்டக் ஆகல, அந்த அப்படியே அந்த அதிர்ச்சி தாங்க முடியாம பீதியில அப்படியே நின்னுட்டேன். இல்ல லிவிங்ஸ்டனை ரிமூவ் பண்ணுமா, 11 கோடி ரூபாய் வரைக்கும் போய் எடுத்திருக்காங்க. எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர் தட்டாலடியா ஆடுறாரு. சரி ஓகே, 9.5 கோடி கொடுத்து ஒருத்தர் துண்டுக்கும் காப்பி கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க நிறைய பிரான்ச்சைசி. 1.5 கோடி தானே ஜாஸ்தி. 2 மேட்ச் ஆட்டாரு, உட்கார வைங்க வெளியே. பானுகா ராஜபக்சே கோஸ் அவுட் அண்ட் ஜானி பேர்ஸ்டோ கம்ஸ் இன். எனக்கு தெரிஞ்ச எந்த விதமான இவரை யாராவது கண்ட்ரோல் பண்ணுங்க சார், நிஜமாவே இவர் கண்ட்ரோல் பண்ணுங்க. சரி ஓகே ரைட், அடுத்த ரவுண்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்னதான் கேப்டன் பிரபாகரன் அப்படின்னு சொன்னாலும் பிரவீன் அவரோட தன்னடக்கமா அப்படி ஒரு கேப்டன் பிரபாகரன் மாதிரி வந்து அப்படியே தலையில ஹெட்லைட்டை மாட்டினே போவாங்கல்ல இந்த ட்ரூப்ஸ், அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு போனாரு. இவர் ஆஸ் யூஷுவலா வந்து ஆடிட்டு போயிட்டாரு. நம்ம இவர் இருந்தாரு அந்த படத்துல வருவார்ல மன்சூர் அலிகான், அவர் முன்னாடி அப்படியே மூஞ்செல்லாம் ஆடிட்டு போயிட்டாரு. லிவிங்ஸ்டனை டிராப் பண்ணுங்க, சந்தீப் சர்மாவை கொண்டு வாங்க, இவர் அனுப்புங்க அவர் அனுப்புங்கன்னு மயங்க அகர்வாலுக்கு போனை போட்டுருவான்னு நினைக்கிறேன். சரி அடுத்த ரவுண்டுக்கு போயிடலாம். பீஸ்ட் மோட தட்டி விட்டுலாம். பீஸ்ட் மோட், இன்னைக்கு பீஸ்ட் மோட எடுக்க போறது யாரு? பிரசன்னா டென் ஸ்டார்ட் பண்ணலாம். பிரசன்னா சொல்லுங்க, உங்க டீம்ல சொல்லுங்க பீஸ்ட் மோட் யாரு? பர்టిక్యులர்லி இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் அப்படிங்கும்போது ஐ வுட் புட் மை மணி ஆன் ககிசோ ரபாதா. ஏன்னா இப்போ ஆஃப் லேட் இந்த ஒரு I can be very honest with you, 2019 World Cup, post 2019 World Cup to until the 3-4 months before, அவரோட ஸ்பீடு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி வந்துட்டு அந்த அளவுக்கு அந்த ஒரு எஃபெக்டிவான ககிசோ ரபாதாவை நம்ம யாரும் பார்க்கல.
ஆனா இந்த இந்தியா சீரீஸ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா மேல வந்த மாதிரி அப்படியே அந்த சக்கரம் மேல போன மாதிரி ஒரு தெரிஞ்சுது. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்ல பர்டிகுலர்லி கிங்ஸ் 11 பஞ்சாப் has got a chance to bowl first அப்படிங்கும் போது the seasoned ருத்துராஜ் கேக்வாட் I would rather say 2 மேட்ச் that is unlikely thing for him to happen. ரன் அடிக்கல, எவ்வளவு பெரிய பிஸ்தா பிளேயர் இருந்தாலும் 2 மேட்ச் நீங்க ரன் அடிக்கலங்கும் போது கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் பிரஷர் இருக்கும். ராபின் உத்தப்பா பாத்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி வந்தோடனே தடாலடியா தான் ஆட போறாரு. ஸோ எனிதிங் கேன் ஹேப்பன் அப்படிங்கும் போது ரபாடா அந்த 2 ஓவர்ல ஒரு மேசிவ் டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ண சான்ஸ் இருக்கு. ரபாடா தான் பீஸ்ட் மோட தட்டி விட போறாரு அப்படின்னு ஒன்றும் சர்ப்ரைஸ் இல்ல. சவுத் ஆப்பிரிக்கன் அது ஒன்றும் பெரிய சர்ப்ரைஸ் இல்ல. பிரவீன் நீங்க சொல்லுங்க, பீஸ்ட் மோட யாரை வச்சு தட்டி விட போறீங்க? நீங்க போன மேட்ச் ராபின் உத்தப்பான்னு சொல்லிட்டீங்க. இதுல என்னன்னா ராபின் உத்தப்பான்னு சொல்லிட்டு அதை வேற ட்வீட் வேற போட்டீங்க. நான் தான் சொல்லிட்டேன் எனக்கு தெரியும் அப்படி. இந்த மாதிரி ரொம்ப 2 வருஷமா நான் நோட்டீஸ் பண்ணி தான் இருக்கேன். ராய்டு வில் எல்லாம் பண்ணி இப்ப ராபின் உத்தப்பாலாம் சொல்றீங்க. நீங்க சொல்லுங்க, சொன்னா நடக்குது சொல்லுங்க. ஃபேண்டசி டீம் கேப்டனா போட்டு விட்டுறேன். ஸோ இப்போ பீஸ்ட் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. மால்ல ஹைஜாக் ஆகி கஷ்டப்பட்டு இருக்கவங்க அந்த பீஸ்ட் தளபதி எப்படி காப்பாத்தாரோ அதே மாதிரி இது வரைக்கும் 2 மேட்ச் தோத்துட்டு செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டேபிள்ல கஷ்டப்பட்டு இருக்க சிஎஸ்கே டீமை காப்பாற்ற போறது எங்களோட பீஸ்ட் ருத்துராஜ். முதல்ல 2 மேட்ச்ல நல்லா ஆடலனாலும் தேர்ட் மேட்ச்ல வந்து டெஃபினட்டா இப்போ முத்து படத்துல தலைவர் வந்து ஃபர்ஸ்ட் அடி வாங்கிடுவார், அப்புறமா திருப்பி கொடுப்பாரு. அதே மாதிரி 2 மேட்ச் நல்லா ஆடலன்னு திருப்பி கொடுப்பாரு. அதே முத்து படத்தோட டைலாக் ஒன்று வரும், கிடைக்கிறது கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. அந்த மாதிரி இவருக்கு ஆரஞ்சு கேப் கிடைக்காம இருக்காது. அதுக்கு முதல் படியா இன்னைக்கு நடக்க போற மேட்ச்ல பீஸ்ட் மோட் போறது ருத்துராஜ் கெய்க்வாட் இல்ல, எங்க முத்துராஜ் ஜெய்க்வாட் என்று கூறிக்கொண்டு என்னோட பீஸ்ட் வந்து முத்துராஜ் ஜெய்க்வாட். பிரவீன் என்ன சொல்லி கலக்குறீங்க? PDogg முத்துராஜ் கெய்க்வாட் இதோட கனெக்ஷன் தெரியுமா? என்ன சொல்ல வர்றாருன்னு கனெக்ஷனை விடுங்க. அதுக்கு முன்னாடி நான் இப்பதான் ரபாதா வந்து தெரியுமா அவருக்கு இன்டர்நெட் கனெக்ஷனே ஒழுங்கா இல்ல, இந்த கனெக்ஷன் எப்படி இருக்க போகுது? கனெக்ஷன் அந்த இதுல ஒண்ணு வரும், கனெக்ஷன்ஸ் ஒரு ப்ரோகிராம் ஒண்ணு வரும் விஜய் டிவில, அதுல கரெக்டா சேர்த்து விடலாம். முத்துராஜ் கெய்க்வாட் யாரு? முத்து படத்துல நடிச்சது ரஜினி. ரஜினியோட உண்மையான பேர் என்ன? கெய்க்வாட். சேர்த்து முத்துராஜ் ஜெய்க்வாட் அப்படின்னு சொல்லிருக்காரு. கை தட்ட வேணாமா பிரசனா? போன தடவை உனக்கு கை தட்டணும்ல கணிதன்ல. ஒரு நிமிஷம் சொல்றேன், நான் இப்பதான் அவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கேன் ரபாதா பத்தி. அவ்வளோ தைரியமா விட்டா ருத்துராஜ் ஜெய்க்வாட்ன்றாரு. நீங்க அவ்வளவு பெரிய தில்லால கிடையாது. நீங்க பாருங்க மேட்ச் பார்த்ததானே தெரியாது. என்ன அடி பொழக்க போறாரு எங்க தலைவர். நீ சொல்றது நடக்குதோ இல்லையோ, அவர் சொல்றது நடக்குது. ஆவுனா வர இண்டெக்ஸ் நிப்டி என்எஸ்சின்னு ஃபுல்லா ஸ்டாக் மார்க்கெட்ல வர பேரெல்லாம் அடிச்சு விட்டுன்னு இருக்கேன். அதுல வர இந்த இண்டெக்ஸ்ல சேர்றவங்களா இவங்க சேரல, இந்த இண்டெக்ஸ்ல வராதனால இவங்க தோத்துட்டாங்கன்னு இண்டெக்ஸ புடிச்சு அடிச்சு தள்ளுற. உன்னை கேட்டு எல்லாரும் ஸ்டாக் வாங்கலாம் போல இருக்கு. சரி, அடுத்த ரவுண்டு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. பீஸ்ட் மோட நிறைவு கொண்டுட்டேன். இந்த ரவுண்டு வந்து பிரசன்னாவோட ஸ்ட்ராங் கோட்டை, அவரோட அதாவது இது மலைக்கோட்டை. என்ன மலைக்கோட்டை தானே அர்ஜுன் நடிச்ச படம் மலைக்கோட்டை. இது இவரோட கோட்டை வந்து விஷால் நடிச்சது. சாரி, மலைக்கோட்டை இவரு அர்ஜுன் பா. செங்கோட்டை தான் செங்கோட்டை அர்ஜுன். சாரி, மலைக்கோட்டை அர்ஜுன் நினைக்கிறேன். விஷால் மலைக்கோட்டை. அப்படியா? சரி, ஓகே, அப்படியே வச்சுக்கலாம். சரி, அடுத்த ரவுண்டுக்கு போயிடலாம். அடுத்த ரவுண்ட்ல இப்ப நம்ம பார்க்க போறது கணிதன். பிரசன்னா சொல்லுங்க. என்னத்த சொல்றது, கேட்டுக்கங்கப்பா. அதாவது திருப்பியும் வந்துட்டு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கோ பேக் டு தி சேம் லாஜிக் வாட் ஐ ஸ்போக் அபவுட். இப்ப ஏன் வந்து இந்த இண்டெக்ஸ் கிரைட்டீரியா ரொம்ப பெருசா எடுக்கிறேன்னா, பிகாஸ் ஆஃப் ஒன்லி த 4 venues you are going to play again and again. இப்ப கிங்ஸ் 11 பஞ்சாப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கடற்கஜம் பேட்டிங் லைன் வச்சிருக்காங்க. தே ஆல்சோ காட் அ ப்ராப்ளம். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அந்த டாப் 2 கிரம்பிள் ஆச்சுன்னா ப்ராப்ளம்னு. இப்ப ஜானி பேர்ஸ்டோ வந்துருவாரு. பிரவீன் சார் வேற ட்வீட் போட்டாருன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் டைம் இந்தியாவோட ஆடும்போது, காண்ட் பேர்ஸ்டோ போதுமடா நிறுத்திக்கோ அப்படின்னு. சோ மயங்க் அகர்வால் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட இண்டெக்ஸ் கிரைட்டீரியா நீங்க பாத்தீங்கன்னா 161. ஷிக்கர் தவான் மல்லியூர் மம்பட்டியான் 163. ஜானி பேர்ஸ்டோ நிறைய அங்க ஆள்ல இருந்தாலும் அவர் என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஷாருக் கான் 185. ஒடியன் ஸ்மித் அங்க பெருசா ஆள்லனால அவர் என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாரு நீங்க பாத்திருக்கீங்க. அதே மாதிரி அவங்களோட போலர்ஸ் ஒவ்வொருத்தரையும் பாத்தீங்கன்னா the best combination you should see. ககிசோ ரபாதாவோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து அந்த வென்யூஸ்ல 14.4. எவ்ரி 14 பாலுக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. ஹர்ஷதீப் சிங்கோட ஸ்ட்ரைக் ரேட் 10.8. எவ்ரி 10.8 பால்ஸ் ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. சந்தீப் சர்மாவோட ஸ்ட்ரைக் ரேட் 15.8. அதுக்கு நீங்க இந்த 3 பேரையும் பாத்தீங்கன்னா இப்போ if you take in the combined economy, இவங்க 3 பேரை பார்த்தனால 5 விக்கெட் வந்துருச்சு. இல்ல combined economy of 7.74 on a strike rate of a wicket
every 11.7 balls. அதுக்கப்புறம் ராகுல் சஹர் இஸ் ஆல்சோ ஃபில்லிங் அப் த கிரைட்டீரியா. இஃப் நாட் வித் தி ஸ்ட்ரைக் ரேட், அவரோட எக்கானமி இந்த வெனியூஸ்ல பாத்தீங்கன்னா 7.13. லாஸ்ட் மேட்சும் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஏடுக்குண்டல வாடா அப்படின்ற அளவுக்கு அடி விழுந்தது. ரசல் வச்சு லைட்டா முதுகுல டின் கட்டினார் எல்லாருக்கும். இருந்தாலும் அவர் ஒருத்தர் தான் எக்கனாமிக்கலா போட்டிருக்காரு போது சிஎஸ்கேவோட ஸ்ட்ரென்த் பேட்டிங். அந்த பேட்டிங் இந்த போலிங் யூனிட் வச்சு அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்கன்னா they got massive chances. Even Punjab first batting ஆடினா கூட they got all the goods to get to 200, between 220, and even though considering the due factor and all these things is going to be a par score, they got a greater chances of beating CSK. 7 குண்டலமா நாக்கு தள்ளுதா நாக்கி தெல்லுதே பாபு அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் சொல்லுங்க. நாக்கு தள்ளுது அவர் சொன்னதுக்கு அப்புறம். பட் என்கிட்ட கணிதன் அளவுக்கு நம்பர்ஸ் இல்லைன்னா கூட ஒரு மேட்ச் அப் வேணா சொல்றேன். நம்ம போன சீசன்ல யூஸ் பண்ண அந்த லிங்க் வச்சு 2 மேட்ச் அப் சொல்றேன். அதாவது ராஜபக்ஷா இருக்காரு. பக்ஷானா என்னன்னு கூகுள்ல பார்த்தேன். சில பக்ஷானா சைடு, பக்ஷானா சைடு. ஸோ ராஜபக்ஷானா ராஜாக்கு சைடு இருக்கிறது ராணி, ராணினா குவீன், குவீனுக்கு ரைமா இருக்கிறது மொயின். ஸோ மொயின் அலி வில் டேக் ராஜபக்ஷா விக்கெட். ஸோ அது வந்து ஒரு மேட்சப். இன்னொரு மேட்சப் வந்து லிவிங்ஸ்டன் ஒரு ஆக்டர் இருக்காரு. அவரு வந்து சொல்லாமலே படத்துல ஃபேமஸ் ஆனார். சொல்லாமலே வந்து அதுல படத்துல வந்து அவர் பேர் நட்ராஜ், ஹீரோயின் கௌசல்யா. அந்த நட்ராஜ் அன்பார்ச்சுனேட்லி அவர் எஸ்ஆர்ஹெச் டீம்ல ஆடிட்டு இருக்காரு. எஸ்ஆர்ஹெச் வந்து சன்ரைசர்ஸ், சன் டிவி ஓனர்ஸ். சன் டிவியோட காம்படிட்டர் விஜய் டிவில ஃபேமஸா இருக்கிறது பிரியங்கா தேஷ்பாண்டே. நம்ம டீம்ல இருக்க ஒரே தேஷ்பாண்டே துஷார் தேஷ்பாண்டே. ஸோ துஷார் தேஷ்பாண்டே தான் லிவிங்ஸ்டன் விக்கெட் எடுக்க போறாரு. ஸோ இந்த 2 மேட்சப் ஐயோ என்னால முடியலையே, இவரை யாராவது கண்ட்ரோல் பண்ணுங்களேன், என்னால முடியலையே. இப்போ மாறி இவரை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் போனதான் படிச்சு சொல்லிருக்கேன். துஷார உஷா காக்குன்னு அவர் உஷார் கூட ஆக்கல, அந்த 6 எடுத்துட்டு உஷா ஆக்கிட்டாரு. உஷா ஃபேன் மாதிரி சுத்தி அடிச்சாரு அவரை. நான் சொன்னது உனக்கு 18 எனக்கு 20. அங்க என்ன நடக்குதுன்னா உனக்கு 20 எனக்கு 25. இதுக்கப்புறமும் துஷாருன்றீங்களே, நான் இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. துஷார் பாவம் கிராம்ஸ்வான் கமெண்ட்ரியில கூட சொன்னாரு, ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஓவர் போட்டாரு எவின் லூயிஸ்க்கு. வைட் யார்க்கர் ஃபீல்ட் செட் பண்ணி அவ்வளவு டியூல அவுட்ஸ்டாண்டிங் ஓவர் போட்டாரு. பாவம் கடைசி பால் 1 மில்லிமீட்டர் முன்னாடி ஊந்துருச்சியா. டியூ இருக்கும்போது அந்த மாதிரி உழுறது ரொம்ப சான்ஸ் ஜாஸ்தி. ஒண்ணு அந்த மாதிரி உழுவும், இல்ல ஹை ஃபுல் டாஸ் விழுந்துரும். லைட்டா மிஸ் பண்ணாரு, அப்படியே பிளாட் பேட் பண்ணி லாங் ஆஃப் மேல 6 அடிச்சாரு. அப்பதான் நினைச்சேன் கேம் ஆஃப் மார்ஜின்ஸ்யா. உஷாரா இருக்க சொல்லி இஷ்டத்துக்கு அவர் செம்ம காம்படிட்டர். நெக்ஸ்ட் ஷார்துல் தாக்கூர் அவர் தான். இப்ப கைய நீட்டாரு, அடுத்த ரவுண்டுக்கு போயிட்டாரு. நீங்க பாயிண்ட் மிஸ் பண்றீங்க. சொல்லு. அவரு நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி எவின் லூயிஸ் இல்ல. பால முன்னாடி போட்டா எம்மன் லூயிஸ்டா, அத புரிஞ்சுட்டு போடணும். அத விட்டுட்டு யார்கர் போடுறேன்னு மிஸ் பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவாரு? கோடை தான் ஏத்துவாரு. இந்த மேட்ச் PBKS தான் ஒரு டீம். போன மேட்ச் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பத்தி பேச. சரி, அடுத்த ரவுண்டுக்குள்ள போயிடலாம். நம்மலாம் யாரு? மீம் இன்ஜினியர். அப்படின்னு சொல்லி மீம் இன்ஜினியர்ஸ் மீம்ஸ் எல்லாம் வந்திருக்கு. டிஸ்கஸ் பண்ணலாம். யார்கிட்ட ஸ்டார்ட் பண்ணலாம்? பிரவீன், உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்றேன். உங்களோட மலைப்பட்டா தானே. நான் ஒரு மீம் பார்த்தேன், மறக்கவே முடியல. அது ஆக்சுவலா அந்த நேத்து மேட்ச்க்கு அப்புறம் மேட்ச்க்கு அப்புறம் ஆண்ட்ரூ ரசல் அந்த KGF மீம் போட்டு, KGF 2 ட்ரெய்லர்ல இருந்து அந்த கிளிப் எடுத்து போட்டு, வயலன்ஸ் ஐ டோன்ட் லைக் வயலன்ஸ் பட் ஐ அவாய்ட், பட் வயலன்ஸ் லைக்ஸ் மீ ஐ கேன் நாட் அவாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரூ ரசல் சொல்ற மாதிரி. அது ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து டக்குன்னு மைண்ட்ல இருக்கிறது. இல்ல, இன்ஃபேக்ட் அவர் மேட்ச் ஆனதுக்கு அப்புறம் ஆண்ட்ரூ ரசல் வேற கேட்டாங்க, how does it feel அப்படின்னா, it feels very special, this is why we play the game அப்படின்னா. எது this is why you play the game? எது நீ வந்து இந்த அடி அடிப்ப, இந்த அடியெல்லாம் எல்லாரும் வாங்கினதுக்கு அப்புறமா நீ இதுக்குதான் விளையாடு அப்படிங்கறது. அதுல வேற பியூட்டிஃபுல்லா நான் தமிழ் காமெண்ட்ரியில தான் மேட்ச் பார்ப்பேன். தமிழ் காமெண்ட்ரியில வந்து யாரு நீ முத்து பிரதீபா யாருன்னு தெரியல எக்ஸாக்டா. ஆண்ட்ரூ ரசல் இந்த மாதிரி RK குழுப்ப பாத்தீங்களா, ஆண்ட்ரூ ரசல் இந்த மாதிரி தான் ஆடணும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. 1-2 வருஷமா இந்த ஆண்ட்ரூ ரசல் நமக்கு தெரியல அப்படின்னா, ஆண்ட்ரூ ரசல் இந்த மாதிரி ஆடணும் நீ எதிர்பார்த்தேன்னு வேணும்னு சொன்னேன். எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, நீ எப்படி சொல்லுவ? அவர் இந்த மாதிரி ஆடக்கூடாதுன்னு எத்தனை போலர் எல்லாம் வேண்டிக்கின்னு வராங்க. சரி, ஓகே பிரசன்னா, நீ சொல்லு. மீம் இன்ஜினியர் ரவுண்ட்ல என்ன மீம் பார்த்தா? மீம் ஏதாவது பாத்தியா? இல்ல எடுத்து கொடுக்கணுமா? அதாவது தயா அழகிரி என்னோட ஃப்ரெண்டு, நீங்க சொன்ன மாதிரி இந்த மதுரை சூப்பர் ஜெயின்ஸோட ஓனர் TNPL.
அவர் ஒரு தீவிர கிரிக்கெட் ரசிகர் வச்சு வளாசுவார் ட்வீட். அவர் அந்த மேட்ச் தோத்த உடனே அவர் போட்டிருந்தாரு இந்த மாதிரி கேப்டன் வந்துட்டு கேப்டன் ஜடேஜாவை 19வது ஓவர் தோனி யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு. சோ அதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 1.5 வருஷம் முன்னாடி டெல்லி கேபிட்டல்ஸோட 17 ரன் தேவையா இருந்தது. இப்படிதான் வந்து கேப்டன் வந்து அவரை யூஸ் பண்ணாரு. சரி 6 பால் வேணாம் 4 பால் போறோம், டைம் ஆச்சு டீ குடிக்கிறதுக்குன்னு 4 பால் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாரு. சீனி மாமான்னு ஒரு பேரடி அக்கௌண்ட் இருக்கு. அப்ப பிராவோக்கு வந்து இன்ஜுரி ஆனதுனால போல் பண்ண முடியல. அந்த சீனி மாமா ட்வீட் பண்ணிட்டாரு, ஏண்டா பிராவோ நொண்டி போட்டிருந்தா கூட ஒரு சான்ஸ் பாத்துக்கலாமேடா அப்படின்னு. இதெல்லாம் யோசிச்சுதான் சரி ஏதோ ஒரு மீம், நானும் ஒரு இன்ஜினியரா அதை கிரியேட் பண்றேன்னு. என்ன சொல்றீங்க? நீ என்ன கிரியேட் பண்ண? இதெல்லாம் ஆல்ரெடி வந்த விஷயத்த சொல்றது ஒண்ணே டக்குனு நம்மலாம் யாரு இவரு மீம் இன்ஜினியர்ஸ் சேர்ந்துக்கிறார். சரி ஓகே, சோ மீம் இன்ஜினியர்ஸ் ரவுண்ட்ல நம்ம பிரவீன் வந்து KGF ஓட டீம்ல வந்ததை அவர் சொன்னார். ஆண்ட்ரேஸ்ல பத்தி மீம் என்ஜாய் பண்ண அப்படின்னு சொன்னாரு. PDogg வந்து அவரோட ஃப்ரெண்ட் தயா அழகிரியை விட்டு இவரே ட்வீட் பண்ண சொல்லிட்டு அந்த ட்வீட்டை பத்தி அவர் தான் மீமா அவரே சொல்றாரு. சோ கிளியர் கட்டா இதுல வந்து PDogg வந்து இங்க மட்டும் CSK சப்போர்ட் பண்ணாம இருக்கிறது மட்டும் இல்லாம ட்விட்டர்ல கூட வேற வேற ஆளுங்கெல்லாம் கலரி கொடுத்து அங்கேயும் அகைன்ஸ்டா பேச வைக்கிறாரு அப்படிங்கறதா இன்னியோட ஷோல இருந்து நம்ம கொண்டு வர ஒரு முடிவு. அவர் சொல்றதுக்குள்ள ரெக்கார்டிங் அவர் சொல்றதுக்குள்ள நம்ம ஷோ முடிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் பல மீம்ஸை பார்த்திருப்பீங்க. மீம்ஸ் பார்த்திருந்தீங்க அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல கவர் பண்றோம். தேங்க்யூ so much for joining us on this episode. மேட்சை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. CSK பாயிண்ட்ஸ் டேபிள்ல வருவாங்கிறதுக்கு என்னோட ஆல் தி வெரி பெஸ்ட்.